What's up guys, this is cubing. இந்த வீடியோவில் நம்ம yaw மெத்தட்கான half centers ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். அதை ட்ரிக்குன்னு சொல்லலாம், மெத்தட்னு சொல்லலாம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டூ ஆப்போசிட் சென்டர்ஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம yaw மெத்தடில் என்னென்னா 3 கிராஸ் எட்ஜஸை சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 4 சென்டர்ஸை சால்வ் பண்ணுவாங்க. இந்த 4 சென்டர்ஸ் சால்வ் பண்ணுறதுல தான் ஹாஃப் சென்டர்ஸ்ன்ற ஒரு ட்ரிக் இல்லைனா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹாஃப் சென்டர்ஸை எல்லா நேரமும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டைமும் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் ஃபுல்லாக சால்வ் ஆகி மீதி 3 சென்டர் மட்டும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணாலே போதும். இப்போது நான் வந்து ரிடக்ஷன் சொல்லும் போது ரிடக்ஷன்னா என்ன, ஹாஃப் சென்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரிடக்ஷன் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, ஒரு சென்டர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அடுத்த சென்டர் சால்வ் பண்ணுறது. லைக் இப்போ ஆரஞ்சை நான் சால்வ் பண்ணிட்டேன் அண்ட் தென் இங்கே வந்து ப்ளூ வந்து சால்வ் பண்ணோம். ப்ளூ அண்ட் தென் இங்கே ரெட்டு அண்ட் அதே சமயத்தில் இங்கே க்ரீன். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல் சென்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரிடக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். சரிங்களா? பட் இதில் என்னென்னா லுக் அட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃபுல் சென்டர்ஸ் சால்வ் பண்ணிட்டு வர்றதில். அதே ஹாஃப் சென்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் ஹாஃப் சென்டர், அதாவது மொத்தம் 4x4 4 சென்டர் பீசஸ் இருக்கா, அதில் 2 மட்டும் பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஒரு 2 ப்ளூ சென்டர்ஸ் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து பேர் பண்ணிடுறேன். பேர் பண்ணிட்டு அண்ட் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கீழே இங்கே வச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு வரும். அண்ட் ஒரு ஆரஞ்சு இங்கே பார்த்துருக்கேன், இன்னொரு ஆரஞ்சு எங்கேன்னு சொல்லிட்டு தெரில, மேபி இங்கே இருக்கலாம் இல்லைனா இங்கே இருக்கலாம், அண்ட் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ வந்து நான் இதை மேலே கொண்டு போனேன்னா எனக்கு இந்த சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இல்லை அண்ட் அதே சமயத்தில் இங்கேருந்து கீழே கொண்டு வரேன் அண்ட் இங்கே எனக்கு ஒரு ஆரஞ்சு இருக்குது. ஸோ நான் இந்த ஆரஞ்சை இப்படி பேர் பண்ணிடுறேன். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் வரும். இங்கே ஒரு க்ரீன் சென்டர் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் சென்டர் இருக்குது. ஸோ இதை நான் இப்படி பேர் பண்ணிடுறேன். பேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்னென்னா இப்போ ஆரஞ்சை இங்கே கீழே இறக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ எனக்கு இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். லைக் இந்த ஆஃப் சென்டர், இந்த ஆஃப் சென்டர், இந்த ஆஃப் சென்டர் முடிச்சிட்டோம். மீதி இந்த 3 ஆஃப் சென்டர் அண்ட் இந்த ஃபுல் சென்டர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னா கீழே இருக்கிற ஆஃப் சென்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராம்பிளில் நமக்கு ஆரஞ்சு ஆல்ரெடி பேர் ஆகிருக்கு. ஸோ இதை டேரெக்டாக இங்கே கீழே இறக்கிட்டால் இது ஒரு ஃபுல் சென்டராக கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் தென் நம்ம எந்த பொசிஷனில் பிடிச்சிருக்கோமோ அதுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த சென்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் வந்து ஈஸியாக பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு நான் வந்து இந்த பேக்கில் பேர் பண்ணுறதே உங்களுக்கு காட்டுறேன். லைக் என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூவும் இந்த ப்ளூவையும் பேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது பேக்கில் இப்படி நான் இன்செர்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் கடைசியாக இந்த க்ரீனை பேர் பண்ணி நான் இப்படி இன்செர்ட் பண்ணிடுவேன். இப்படி 3 சென்டர்ஸையும் நான் வந்து பேர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் சென்டர் வந்து ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆகிடுது. இதுதான் ஆஃப் சென்டர்ஸோட அட்வான்டேஜ். நமக்கு லுக் அட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் சென்டர்ஸ் பேர் பண்ணுறதை கம்பேர் பண்ணும் போது ஆஃப் சென்டர்ஸில் லுக் அட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக நம்மளால் பேர் பண்ணவும் முடியும். நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 கிராஸ் எட்ஜஸை சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பாரும் இல்லை. பார்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து இப்படி 2 சென்டர்ஸ் மட்டும் சால்வ் ஆகிருக்கிறது தான் பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே எனக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா 2 ரெட் இருக்குது அண்ட் தேர்டாக இங்கே ஒரு ரெட் இருக்குது. நமக்கு 2 ரெட் இருந்தாலே போதும். அது ஃபர்ஸ்ட் நம்ம பேர் பண்ணலாம். ஓகே, ரெட்டு பேர் பண்ணியாச்சு. பேர் பண்ணி எப்போவுமே என்னென்னா கிராஸ் எந்த சைடில் வச்சுருக்கோமோ அந்த சைட்லேயே நீங்கள் வந்து இந்த ஹாஃப் சென்டர்ஸை வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாமே இந்த சைடே ப்ரிசர்வ் ஆகும். ஸோ இந்த சைடு நம்ம எந்த டர்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் வரும். இங்கே ஒரு க்ரீன் இருக்குது அண்ட் இங்கே 2 க்ரீன் இருக்குது. இந்த 2த்தில் ஏதாவது ஒரு க்ரீனை வந்து நம்ம எடுத்து ஹாஃப் சென்டராக பேர் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு வரும். இப்போ என்னென்னா இப்படி டேர்ன் பண்ணி ஆரஞ்சு இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சையும் நம்ம பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இங்கே கீழே கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் அண்ட் ஆரஞ்சு வந்து ஆப்போசிட்ஸில் இருக்கும் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இருக்குது. இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா இங்கே க்ரீன் பாரை கொண்டு வர்றது தான். இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்குது, இங்கே ஒரு சென்டர் இருக்குது, அதாவது தாண்டி இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம கொஞ்சம்
சம்டைம்ஸ் இது மாதிரி ட்ரிக்கியாக வரும். ஸோ அப்போ என்னென்னா டக்குன்னு இதை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதை ஈஸியாக பேர் பண்ணுற மாதிரி இந்த சென்டரை இங்கே டாப்பில் இருக்க சென்டரை அலைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கீழே கொண்டு போயிடலாம். ஸோ இதை ஃபுல் சென்டர் ஆகிடுது. அண்ட் தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கும். ஆரஞ்சோட 2 சென்டர் பீசஸும் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பேர் பண்ணலாம். பேர் பண்ணி அண்ட் அதை பேக்கில் இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ அது பேக்கில் இன்செர்ட் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டுடைய 2 சென்டர் பீசஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை பேர் பண்ணி அப்படியே டேரெக்டாக இங்கே இன்செர்ட் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் சென்டர் வந்து நமக்கு ஆல்ரெடி பேர் ஆகிடும். சரிங்களா? இதுதான் ஆஃப் சென்டர்ஸ். உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இதை ஸ்டார்டிங்கில் என்ன சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் யாவ் மெத்தடில் உங்களுடைய டைமிங்ஸை ரெடியூஸ் பண்ண ரொம்ப உதவக்கூடிய ஒரு மெத்தட்னே சொல்லலாம். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 4x4 கற்றுக்கணும், யாவ் மெத்தடும் கற்றுக்கணும். அதே சமயத்தில் யாவ் மெத்தடில் ஓரளவுக்கு உங்களால் ஸ்பீடாக பண்ண முடியணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஹாஃப் சென்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய். No, so I choke you down just like a